கொஞ்சம் கொடுத்துருமா, இல்லைன்னா இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்கம்மா. சந்தி போய் ஒரு கிளாஸ் எடுத்துட்டு போ. காலம்தான் எவ்வளவு வேகமா ஓடுது. மீனாட்சிமா உன்னை பெற்றது இன்னைக்கு மாதிரி தோணுதுமா. ஆண்டி, இன்னைக்கு மத்தியானம் இவங்க எல்லாருக்கும் எங்க வீட்டுல தான் சாப்பாடு. நானும் வரலாமா? ஐயோ சார் இல்லாமலா, நீங்க இல்லாம அங்க யாருக்கும் சாப்பாடு கிடையாது தெரியுமா? ஐயோ இன்னைக்கு நீ நல்லா மாட்டின. இதுங்களை எல்லாம் கூட்டிட்டு போனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். அப்புறம் பாபு உள்ள இருக்கான் பாத்துக்க. சரி இந்தா. வாய தர. நல்லா இருக்கு. தினமும் இப்படியே பிறந்த நாள் உண்டாகட்டும். எனக்கு என்னைக்கும் 16 வயசுதான். உனக்கு ரொம்ப கொழுப்புடா. சாரு சாப்பிட கூப்பிடுறதுக்காக தான் வந்தேன். இப்படி எல்லாம் கூப்பிட்டா நான் வரமாட்டேன். பின்ன இந்த ராஜாவை எப்படி கூட்டிட்டு போகணும்? பல்லக்கு கொண்டு வந்து ஊர்வலமா கூட்டிட்டு போகணுமா? பல்லக்கிலயோ கார்லயோ கையிலயோ எப்படி கூட்டு போனாலும் பரவாயில்ல. அப்படி இல்ல, நீ ஒண்ணும் வர வேண்டாம். பாபு, நீ குழந்தை இருந்தப்போ உன்னை நான் தூக்கிட்டு நடந்திருக்கேன் தெரியுமா? நான் குழந்தை இருந்தப்போ ஏன் ஒரு பல்லும் அடிச்சு போச்சு, உனக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு 6 வயசு, உனக்கு 2 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். நாம எல்லாரும் மலை மேல இருக்கிற முருகன் கோயிலுக்கு சாமி கும்பிட போனோம். எனக்கு உன்னை தூக்கணும்னு ஆசை. ஆனா நீயும் யாரையுமே நெருங்க விட மாட்டேன். எப்படியோ நான் உன்னை தூக்கிட்டேன். படி ஏறப்போ கால் தடிக்கு கீழே விழுந்துட்டேன். என்னோட ஒரு பல்லு டம். அப்பெல்லாம் நீ எவ்வளவு நல்ல குழந்தை இருந்த தெரியுமா? இந்தா. மத்தியானம் மறந்துடாம சாப்பாட்டுக்கு வந்துடு. ஓ ரெடி. கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன். அதெல்லாம் முடியாது. பூனை குதிச்சனாலதான் நான் சிரிச்சேன். சரியா? ஏய் திருடி, இப்ப மேல அடிச்சேன், கீழே அடிக்கிறதுக்குள்ள எந்திரிச்சு வாடி வெளிய. வேட்டி கட்டா உனக்கு பெரிய ஆம்பளன்னு நினைப்பா? அதெல்லாம் நீங்க பார்த்து சொல்லுங்க. காலேஜுக்கு போயிட்டு வரும்போது நாளே ரொம்ப மாறி இருப்பேன். அதுக்கு தானே தினம் 2 முட்டை சாப்பிடுறேன். ரொம்ப சந்தோஷம். பாபு, ஒரு வேலை சொல்றேன் சரியா? வேலையா? என்ன வேலை? பாபு, உன்கிட்ட சைக்கிள் இருக்குல்ல, கொஞ்சம் டவுன் வரைக்கும் போயிட்டு வர முடியுமா? முதல்ல எதுக்குன்னு நீங்க சொல்லுங்க, அப்புறம் நான் சொல்றேன் போக முடியும்.